இன்று தைப்பூசம். தைப்பூச வரலாறு. தொட்டதெல்லாம் துலங்கும் தைப்பூசம். பூச நட்சத்திர நாள். காவடி பிரியன் கந்தனுக்கு மிகவும் விசேஷமான நாள். இந்நாளில்தான் முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்தார். தாரகாசுரனை வதம் செய்ய தாய் பார்வதியிடம் வேல் வாங்கிய நாள். முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூச தினம் என்றாலும் அந்நாளில் முருகப்பெருமானுடன் சிவபெருமானையும் வழிபடுதல் வேண்டும். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்வதும், இல்லத்தில் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் மேற்கொள்வதும், அருகில் உள்ள முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் ஆலயங்களுக்கு சென்று தரிசிப்பதும் தோஷங்களை எல்லாம் போக்கக்கூடியது. குறிப்பாக செவ்வாய் தோஷத்தை போக்கி அருளும், சந்தோஷத்தை பெருக்கி தரும். தைப்பூச திருநாளை காணிக்கை செலுத்தும் நாளாக முருக பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். பழங்கள், நெல், காய்கறிகள் எது விளைந்தாலும் அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காகவே காவடிகளில் அவற்றை வைத்து எடுத்துச் செல்வார்கள். தைப்பூசம் பௌர்ணமி தினத்தன்று முழு நிலவு சமயத்தில் பூசம் நட்சத்திரம் வரும்போது சிறப்பு வழிபாடுகள் செய்வதே தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாகும். தைப்பூசம் தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது, கல்வி கற்க தொடங்குதல், கிரகப்பிரவேசம் செய்வது சிறப்பானதாக கருதப்படுகிறது. தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துலங்கும் என்றொரு பழமொழி உண்டு. தைப்பூச நன்னாளில்தான் உலகில் முதலில் நீரும் அதிலிருந்து உலகும் உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. தைப்பூச விரத முறையும் பலன்களும். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் திருவிழாக்களில் முக்கியமானது தைப்பூசமாகும். உலகெங்கும் தெய்வீக அருளை முழுமையாக அருளும் தினம் தைப்பூசம். இவ்விழா தை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய பூசம் நட்சத்திர தினத்தன்று கொண்டாடப்படுகிறது. உலகமெங்கும் உள்ள அனைத்து முருகன் ஆலயங்களிலும் தைப்பூச விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. தைப்பூச விரதம். தைப்பூச தினத்தன்று அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு திருநீறு ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டும். பின்பு தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். தைப்பூச தினத்தில் உணவு அருந்தாமல் 3 வேளைகளிலும் பால், பழம் உட்கொள்ளலாம். மேலும் மனமுருகி விரதமிருந்து கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற பாடல்களை பாராயணம் செய்து மாலையில் முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம். முருகப்பெருமானை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் வழிபடுவது நல்லது. தைப்பூச விரத பலன்கள். தைப்பூச நன்னாளில் முருகனை விரதமிருந்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். மேலும் குடும்பத்தில் செல்வம் பெருகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் பாசமும் அதிகரிக்கும். இந்நாளில் முருகனுக்குரிய வேலை வழிபடுவதன் மூலம் தீய சக்திகள் நம்மை அண்டாது. முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடித்தால் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். மேலும் துன்பம் மறைந்து ஆனந்தம் பெருகும். தைப்பூசத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துதல், ஏடு தொடங்குதல், சோறு ஊட்டுதல் போன்ற நற்காரியங்களை செய்யலாம். தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம் என்பதால் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும். தைப்பூசத்தன்று அனைத்து முருகனின் தலங்களில் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் நம்முடைய சகல பாவங்களும் தீரும். திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் வரன் தேடுபவர்கள் தைப்பூச நன்னாளில் வரன் தேடினால் நல்ல வரன் கிடைக்கும். இந்நாளில் திருமண பேச்சை ஆரம்பித்தாலே போதும், நல்ல விதமாக முடியும். தைப்பூச திருநாளில் பழனி முருகனுக்கு காவடி எடுத்தால் எந்த தீய சக்திகளும் மாந்திரீகமும் பில்லி சூன்யம் ஏவல் என எதுவும் நம்மை நெருங்காது என்பதுடன் அவை அனைத்துமே அஞ்சி நடுங்கி அடிபணிந்து நமக்கு ஏவல் செய்யும் என்பது ஐதீகம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. தைப்பூச வரலாறு நிறைவடைந்தது.